Good morning students. 11th business maxல third chapter வந்து பார்க்க போறோம். third chapter வந்து analytical geometry கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த வீடியோல இருந்து exercise 3.1ல first sum பார்க்க போறோம். exercise 3.1ல first sum நாம் பார்க்க போறோம். பாருங்க question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா find the locus of சரிங்களா? என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? find the locus கேட்டிருக்காங்க. of a point which is the equal distance which is equal distance 1,3 and x-axis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம locus கண்டுபிடிக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? of a point which is equal distance from 1,3 and x-axis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் போட்டுக்கிறேன். ஒரு டயக்ராம் போட்டுக்கிறேன் பாருங்கள். இது x-axisங்களா? இது x-axis, இது y-axis. ஓகே, அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா பாயிண்ட் பாருங்கள் 1,3 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ இங்கே 1 இருக்குது அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்க போகிறேங்க. அப்போ 1,3 இங்கே எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது ஏ, இது 1,3. ஓகேங்களா? நம்ம வசதிக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாயிண்ட் விச் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஒரு பாயிண்ட் நானே எடுத்துக்கிறேன். P of x, y. ஓகேங்களா? இது ரெண்டும் என்ன இருக்குது? ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸ். சரிங்களா? இது ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அவர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இது பர்பண்டிகுலர் ஒரு லைன் போடணுங்க. பர்பண்டிகுலர் ஒரு லைன் போட்டேன். சரிங்களா? இது பி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா y = 0ங்களா? அப்போ இந்த பாயிண்ட்டு x, 0 அப்படின்னு எடுத்தேன். ஓகேங்களா? சரிங்களா? என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த லோக்கஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். லோக்கஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்கிற டயக்ராமில் ஏபி ஈக்குவல் டு பிபி ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஏபி பிபி வந்து ஈக்குவலாக இருக்குங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிவன் ஏபி ஈக்குவல் டு பிபி. ஓகேங்களா? போத் சைட் ஆஃப் ஸ்கொயர் எடுத்துக்க போகிறேன். ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறேன்? போத் சைட் ஆஃப் ஸ்கொயர் எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன வருங்க? ஏபி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிபி ஹோல் ஸ்கொயர். ஓகே, நமக்கு டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா நமக்கு தெரியுங்க. இப்போ டி ஈக்குவல் டு ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாங்களா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா டி ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. ஓகேங்களா? ஆர் இப்படி இருக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எடுத்துகிட்டு அப்படின்னா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ ஏபி ஏ அப்படிங்கிறது 1,3ங்க. ஓகேங்களா? பி அப்படிங்கிறது x, y. ஓகேங்களா? இது x1, இது y1 எடுத்துக்க போகிறேன். இது x2, இது y2 எடுத்துக்க போகிறேன். ஃபார்முலாவில் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயருங்களா? பாருங்கள், சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். x2 அப்படிங்கிறது எக்ஸுங்களா? அப்போ எக்ஸு, x1ங்கிறது 1ங்களா? அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து பாருங்கள் y2 மைனஸ் y1ங்களா? y2ங்கிற இடத்துல ஒய்யா, y1ங்கிற இடத்துல 3 இருக்கா? அப்போ என்ன எழுதிக்கலாங்க? y மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான். பி அப்படிங்கிறது x, y. பி அப்படிங்கிறது என்னங்க? x, 0ங்களா? x, 0 x, 0. இது x1, இது y1, இது x2, இது y2. அப்போ x2 மைனஸ் x1, அப்போ x மைனஸ் xங்களா? அப்போ x மைனஸ் x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 y2 மைனஸ் ஒய்ங்களா? 0 மைனஸ் ஒய், அப்போ 0 மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகேங்களா? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேங்களா? இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பிங்கிற இடத்துல 1 இருக்குது. அப்போ ஃபார்முலா ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிங்கிற இடத்துல 1, அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 1 ப்ளஸ் இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். ஏங்கிற இடத்துல ஒய் இருக்குது, அப்போ ஒய் ஸ்கொயர்
ப்ளஸ் பிங்கிற இடத்துல 3 இருக்குது 3 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஒய் இன்ட்டு 3 2ab ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸு 0ன்னு ஆயிருங்க. இப்போ மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆயிருங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 தான் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 3 ஸ்கொயர் வந்து 9 2 3s are 6 6y ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டேங்க. அப்போ என்ன வருங்க பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா மைனஸ் 2x மைனஸ் 6y 9 ப்ளஸ் 1 10ங்களா ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான ஃபோக்கஸ்ங்க. ஓகேங்களா, அப்போ இதுக்கு தேவையான லோக்கஸ். ஓகேங்களா, ஃபைண்ட் த லோக்கஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்களா கொஷினில் வந்து ஃபைண்ட் த லோக்கஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ இதுதான் நமக்கு தேவையான லோக்கஸ். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 6y ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0 அப்படி தான் நமக்கு தேவையான லோக்கஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் போகலாங்களா. ஓகே, செகண்ட் சம் பாருங்கள். ஏ பாயிண்ட் மூவ்ஸ் ஸோ தட் இட் இஸ் ஆல்வேஸ் அட் ஏ distance of 4 units from the point 3, minus 2 அப்படின்னு கொடுத்துருக்கான். a point move அப்படின்னு கொடுத்துருக்கான். ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுதுங்க. so that the always at a distance 4 units from the point 3, minus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு சின்ன டயக்ராம் போட்டுக்கிறேன் பாருங்கள். இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. சரிங்களா, ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான் 3, minus 2ங்களா. அப்ராக்சிமேட்டாக இங்கே 3 இருக்குன்னா மைனஸ் 2 இங்கே இருக்குங்களா. ஓகேங்களா, இது ஏ 3, minus 2 அப்படின்னு நானே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுது அப்படிங்கிறான். ஏ பாயிண்ட் மூவ் அப்படின்னு கேட்டிருக்கான். நான் என்ன எடுத்திருக்கேன் இங்கே எடுத்துக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக ஒன்று எடுத்திருக்கேன் பி ஆஃப் எக்ஸ், ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. இதுக்கு பாருங்கள் ஸோ தட் த ஆல்வேஸ் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 4 யூனிட்ஸ். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் எப்போவுமே டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 யூனிட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா, அப்போ இது சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம் அப்படின்னா இது எப்பயுமே எப்படி இருக்குங்கன்னா 4 யூனிட்ஸாக இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து 4 யூனிட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிறேங்க. ஓகேங்களா, இது எப்பயுமே 4 யூனிட்ஸ் தான் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். இது ஒரு சர்க்கிள் தான். ஓகேங்களா, 4 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து 4 யூனிட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா, ஆல்வேஸ் அட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். 4 யூனிட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகே, நம்ம கொடுத்துருக்கிற கொஷினில் இருந்து கிவன் இது ரெண்டுமே ஏபி ஈக்குவல் டு எப்படி இருக்கு டிஸ்டன்ஸ் வந்து 4 யூனிட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏபி ஈக்குவல் டு 4 யூனிட்ஸ். ஸ்கொயர் ஆஃப் ஆன் போத் சைடு ரெண்டு ஸ்கொயர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஏபி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் ஏபி அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியுங்க. அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்போ இங்கே ஏ அப்படிங்கிறது 3, minus 2ங்களா. இது 3, minus 2. பி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ், ஒய்ங்களா. அப்போ பிங்கிறது எக்ஸ், ஒய். ஓகேங்களா, இது x1, இது y1, இது x2, இது y2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபார்முலாவில் x2 மைனஸ் x1ங்களா. அப்போ x2 மைனஸ் x1 அப்போ x மைனஸ் 3. அப்போ x மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் ஒய்ங்களா y2. அப்போ y இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருங்களா. அப்போ என்ன எழுதிக்கலாம் y ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, இது 4 ஸ்கொயர் வந்து 16 அப்படின்னு ஆயிடுச்சுங்க. இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு தெரியுங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கிற ஃபார்முலா. ஓகே, நம்ம இங்கே ஏங்கிற இடத்துல என்ன இருக்குங்க, ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 3ங்களா. அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2a அப்படிங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு எக்ஸு இன்ட்டு 3. ஓகேங்களா, ப்ளஸ்
ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ஏங்கிற இடத்துல ஒய் அப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பிங்கிற இடத்துல 2 அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்போ 2 இன்ட்டு ஒய் இன்ட்டு 2 ஓகேங்களா அப்போ ஈக்குவல் டு 16 ஓகேங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் பாருங்கள் இதை எக்ஸ் ஸ்கொயர் இது 3 ஸ்கொயர் வந்து 9 3 2s are 6 இது y ஸ்கொயர் ப்ளஸ் 4 2 2s are 4 y 16 இந்த பக்கம் வச்சுனா மைனஸ் 16 ஈக்குவல் டு 0 அப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அடுத்து பாருங்கள் மைனஸ் 6x ப்ளஸ் 4y ஓகேங்களா இங்கே மைனஸ் 16 இருக்குது இங்கே 9 ப்ளஸ் 4 13 அப்போ மைனஸ் 16ல் ப்ளஸ் 13 போச்சு அப்படின்னா மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா அப்போ நமக்கு தேவையான லோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க நமக்கு தேவையான லோக்கஸ் ஓகேங்களா இது சர்க்கிளோடைய ஜென்ரல் ஃபார்முலா என்ன ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது ஓகேங்க இது நமக்கு தேவையான லோக்கஸ் ஓகேங்களா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 4y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்போ நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுன்னா ஓகே சரிங்களா அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் ரெண்டு சமுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இது ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த சம்மெல்லாம் போட்டுடலாம் ஓகேங்களா